SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மனித புதைகுழியை வைத்து அரசியல் லாபம், சரத் வீரசேகர விரட்டல். செம்மணி படுகொலை போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு கோரிக்கை. ஈரானில் உள்ள இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு. யாசகம் பெறும் சிறுவர்களை பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தி பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும் நளின் பண்டார குற்றச்சாட்டு. காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் 43 பேர் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ் தரப்பினரின் வளமை. முதலில் புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் உண்மையில் யாருடையவை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும். ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இறந்தார்கள், முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள், சிங்கள மக்களும் இறந்தார்கள், விடுதலை புலிகளும் இறந்தார்கள், இராணுவத்தினரும் இறந்தார்கள். தற்போது மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை, விடுதலை புலிகளின் சித்திரவதைகளின் போதும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே எல்லாவற்றுக்கும் இராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றம் சாட்டுவதை தமிழ் தரப்பினர் தவிர்க்க வேண்டும். யாழ் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்கின்றனர் என்பதை உண்மை. இந்த செயலை அவர்கள் நிறுத்த வேண்டும். முதலில் அந்த புதைகுழியில் உள்ள மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பதும் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதும் பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி இடம்பெறவுள்ள போராட்டத்துக்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி எதிர்வரும் 23, 24, 25 ஆகிய நாட்களில் அனைத்து தமிழ் மக்களும் எம்மோடு இணைந்து விளக்கு ஏந்தி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பினால் எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரானில் வசிக்கும் இளைஞர்கள் வெளியேற விரும்பினால் அவர்களுக்கு விமான பயணங்களை எளிதாக இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் எந்த ஒரு இளைஞரும் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை டெலிகிராம் சேனல் அல்லது பின்வரும் அவசர எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 981010144557 மற்றும் 989128109115 அல்லது 9821281009 அத்தோடு உதவிகளை பெற்றுக்கொள்ள ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தையும் பின்வரும் எண்களின் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி இலக்கங்களாக 9891205561 அல்லது 9891205522 மற்றும் 989366360260 என்பவை வெளியிடப்பட்டுள்ளன. வீதிகளில் யாசகம் பெறும் சிறுவர்களை உரிய பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாசகம் மற்றும் பொருட்களை விற்பனை செய்து பாதுகாப்பற்ற முறையில் நடமாடும் சிறுவர்களை பொறுப்பேற்று அவர்களை உரிய பாதுகாவலர்களிடம் ஒப்படைப்பதற்கான விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, மத்திய கொழும்பு, நுகைக்கொடி, கம்பஹா, பாணந்துறை, கல்லணி, நீர்கொழும்பு, கல்கிசி, களுத்துறை, தங்காளி, அனுராதபுரம், கண்டி, குருநாகல், சிலாபம், ரத்னபுரி, காலி மற்றும் மாத்திரை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் உள்ள சிறுவர்களுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.
சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் உத்தியோகஸ்தர்களை ஈடுபடுத்தி மக்கள் கூடுதலாக வசிக்கும் பிரதேசங்களில் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக திரளும் விற்பனை நிலையங்கள், சமிக்ஞை விளக்குகள் காணப்படும் இடங்களை உள்ளடக்கி சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்கு ஜாசகம்பரம் மற்றும் பொருட்களை விற்பனை செய்து பாதுகாப்பற்ற முறையில் நடமாடிய 21 சிறுவர்களை பொறுப்பேற்று அவர்களை தகுதியான பாதுகாவலர்களிடம் ஒப்படைப்பதற்கு போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டுகின்றது. குருநாகல் மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவாகியுள்ளார். பிரதி முதல்வராக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மீது பல மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கருணாகொட விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் அசாப்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை தற்போதைய அரசாங்கம் செயற்படுத்துமா? அதிகாரத்துக்காக பிரபாகரனுடனும் கூட்டணி அமைத்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். உலகச் செய்திகள். காசாவில் ஸ்டேல் நேற்று நடத்திய தாக்குதலில் உணவுப் பொருளுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட சுமார் 43 பேர் உயிரிழந்தனர். மத்திய காசாவில் நெட்ஷாரிம் பகுதிக்கு அருகே நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமானவர்கள் காத்திருந்த போது அவர்களை நோக்கி ஸ்டேல் படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 35 பேர் உயிரிழந்ததாக அல் அப்தா வைத்தியசாலை கூறியுள்ளது. இது தவிர டெய்ர் அல் பாலா நகரில் உள்ள ஒரு குடியிருப்பின் மீது ஸ்டேல் விமானங்கள் நடத்திய குண்டுவீச்சில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித புதைக்குழியை வைத்து அரசியல் லாபம், சரத் வீரசேகர விரட்டல். செம்மணி படுகொலை போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு கோரிக்கை. ஈரானில் உள்ள இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு. யாசகம்பரும் சிறுவர்களை பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தி பிரபாகரனுடனும் கூட்டணி அமைக்கும், நளின் பண்டார குற்றச்சாட்டு. காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் 43 பேர் உயிரிழப்பு.